ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆர்மி மேன் ரோட்டு ஓரமா பானிபூரி விற்கிறவங்க கிட்ட ஒரு பிளேட் பானிபூரி கேட்குறாரு. பானிபூரி ரெடி பண்ணி கொடுக்கும்போது இவரை பார்த்தா வயசானவர் அப்படியே கீழே மயங்கி விழுந்துறாரு. என்னாச்சோ ஏதாச்சோன்னு சொல்லிட்டு அவரை காப்பாற்ற ட்ரை பண்றாரு. ஆனா அந்த பொண்ணு முதல்ல நீங்க இங்க இருந்து போங்க, இவருடைய இந்த நிலைமைக்கு நீங்க தான் காரணம்னு சொல்றாங்க. ஆனா அந்த ஆர்மி மேன் அங்க இருந்து போகாம அவருக்கு ஹெல்ப் பண்றாரு. அவரும் கொஞ்ச நேரத்துல மயக்கம் தெளிஞ்சு எழுந்திருச்சதுக்கு அப்புறமா நான் தான் உங்ககிட்ட அப்பயே சொன்னேன், முதல்ல இங்க இருந்து போங்கன்னு சொல்லி அந்த பொண்ணு திட்ட ஆரம்பிச்சாங்க. அந்த ஆர்மி மேன் நினைவு தெரிஞ்சதுல இருந்து நான் யாருக்கும் எந்த ஒரு துரோகமும் பண்ணல, இவர் என்ன பார்த்து பயப்பட காரணம் என்னன்னு கேட்கிறாரு. அப்பதான் அந்த பொண்ணு சொல்றாங்க, இதுக்கு காரணம் நீங்க கிடையாது, நீங்க பாக்குற வேலை தான். என்னுடைய புருஷனும் ஆர்மி மேன் தான். 6 மாசத்துக்கு முன்னாடி நாட்டை காக்கிறதுக்காக நானும் என் மாமனாரும் என் புருஷனை சந்தோஷமா வழி அனுப்பி வச்சோம். ஆனா அவர் திரும்பி வரவே இல்லை, அவர் இறந்துட்டாருங்கிற செய்தி மட்டும் தான் வந்துச்சு. அவர் இருக்கிற வரைக்கும் நாங்க சந்தோஷமா இருந்தோம். ஆனா இன்னைக்கு வீட்டு வாடகை கொடுக்க முடியாம நடு ரோட்ல நிக்கிறோம், ஒருவேளை சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம்னு சொல்றாங்க. உன் நிலைமை எனக்கு புரியுதுமா, என்ன நீ உன் அண்ணனா நினைச்சுக்க, என் வீட்டு மாடி ஃப்ரீயா தான் இருக்கு, அங்க நீங்க தங்கிக்கோங்க. இந்த நாட்டுக்காக கஷ்டப்படுற ராணுவ வீரனையும் அவங்க ஃபேமிலியும் இந்த உலகம் என்னைக்கு தான் மதிக்க போகுதுன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு.